உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ப்ளீஸ்மா, எனக்கு எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைச்சாகணும்மா. அது என்னோட கௌரவ பிரச்சனைமா. அதுவும் இல்லாம கௌதம் சைன் பண்ணலனா ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கே போயிடுமா. அது உங்களுக்கு ஓகேவா? ஏய், என்ன நடிக்கிறீங்களா? அந்த எஸ்எஸ்கே என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு தானே எங்களை ரோடுக்கு துரத்துனீங்க. நீங்க எல்லாரும் கூட்டு களவானீங்க. என்னமோ நல்லவங்களா மாறின மாதிரி நாடகம் போடுறீங்களா? இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு போனா எனக்கு என்ன? அத்தை, நாங்க உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். கார்த்திக் முதல்ல ஒரு தொழில் பண்றதுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா? நீங்க எப்படியாவது கௌதம் இலக்கியா கிட்ட பேசி கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க அத்தை. தனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காதுங்கிற ஒரு விரக்தியில தான் அவர் இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு சம்மதிக்கலன்னா கார்த்திக் பெரிய குடிகாரன் ஆயிடுவாரு. என்னம்மா இப்படி சென்டிமெண்டா பேசி என்ன மயக்க பாக்குறியா? இத பாரு, உங்களை மாதிரி துரோகிங்களுக்காக என் புள்ள கௌதம் முன்னாடி போய் நான் கையெழுத்துக்காக நிக்கவே மாட்டேன். அம்மா, புள்ளன்னு கௌதம வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே, அப்ப நான் யாருமா? டேய், எனக்கு 2 புள்ளைங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தன் செத்துட்டான். இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவன் பேரு கௌதம். என் மருமக பேரு இலக்கியா. போதுமா? இனிமே எதுக்காகவும் ஏன் முன்னாடி வந்து நிக்காதீங்க. வந்துட்டாங்க பெருசா. கையெழுத்து வேணும் மண்ணாங்க. மில்லுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஜானகி வரதுக்குள்ள கிளம்பணும். இல்லனா எங்க போறேன்னு 1008 கேள்வி கேட்பா. ஆனா அதுக்கு முன்னாடி கௌதம் இலக்கியா கிளம்பணுமே. கௌதம், லஞ்ச் வச்சிட்டேன். சரிமா. கௌதம், டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இதோ கிளம்பிடுறேம்மா. அவசரம் தெரியாம இவன் வேற பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கானே. ஆமா, இலக்கியா என்ன பண்றா? கௌதம் கிளம்புனாதான் நான் கிளம்ப முடியும். இல்லனா நான் மில்லுக்கு போறது அவர் பார்த்துட்டா வம்பா போயிடுமே. இவர் வேற பொறுமையா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரே. புருஷனும் பொண்டாட்டியும் சீக்கிரமா வேலைக்கு போகாம என்ன டென்ஷன் பண்றாங்களே. இவங்க எப்ப கிளம்பி நான் எப்போ மில்லுக்கு போறது? இந்த இலக்கிய லஞ்ச் பாக்ஸ் உள்ள வச்சுக்கோ. ஹலோ. இதோ இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறேன். அதுக்குள்ள லோடு வந்துருச்சா? சரி, நான் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி, கொடுங்க. கௌதம், என்ன கௌதம், ஏதோ லோடு வந்துருச்சுன்னு பேசிட்டு இருந்தீங்க. என்ன லோடு? ஐயோ, இவ வேற எப்படி கேக்குறா? செங்கல் லோடு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு செங்கல் லோடு வந்திருக்கு. நான் உடனே போனோம். அம்மா, நீ ஸ்கூல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். சரி, வா, ஒரு ஆட்டோ பிடிச்சு 2 பேரும் ஒன்னா போலாம். ஐயோ, ஒன்னா போறதா? கௌதம் கூட போனா நான் டீச்சர் வேலைக்கு போறது பொய்ன்னு தெரிஞ்சிருமே. இல்ல கௌதம், எனக்கு ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. எப்படியும் நடந்தானே போவேன். என் கூட வா. போற வழியில உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். வேண்டாம் கௌதம், நீங்க. அதான் கௌதம் சொல்றான்ல, போ இலக்கியா. அதுக்கு இல்ல அத்தை, நான் என்னன்னா. ஐயோ, எனக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பி இலக்கியா. உங்களுக்கு என்ன லேட் ஆகுது? அது நீங்க போனதுக்கு அப்புறம் தானே நான் மத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதுக்குதான் அப்படி சொன்னேன். கௌதம்க்கு வேற ஏதோ அவசரம் போல இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பி இலக்கியா. இல்ல அத்தை. இலக்கியா, வா இலக்கியா. உன்கிட்ட என்ன கெஞ்சணுமா? வா 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 போலாம். வா கௌதம், இல்ல கௌதம், கௌதம். வா வா. ஆட்டோ. சார், எங்க சார் போகணும்? போரூர் அன்பு நகர் போகணும். போரூர் அன்பு நகரா? அங்கதானே நான் வேலை பாக்குற மில்லும் இருக்கு. கௌதம் எதுக்கு அங்க போறாரு? கௌதம், அன்பு நகர்லயே உங்க ஆபீஸ் இருக்கு? இதுக்கே ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல இல்ல இல்ல, அன்பு நகர்ல என் அசிஸ்டன்ட் நிக்கிறான். அங்க போயிட்டு அப்படியே அவங்க கூட நான் பைக்ல ஆபீஸ் போயிடுவேன். ஏறு, உட்காரு, வா. போ. சரி, வரமா.
பை. போலாமா சார்? வரும் அத்தை. பை. போயிட்டு வாங்க. வாடா, 2 பேரும் போயிட்டாங்க, நம்மளும் கிளம்புவோம். எல்லாரையும் கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஐயோ, மில்லுக்கு வேற டைம் ஆயிடுச்சே. கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். கோயிலுக்கு போனா பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வராம அங்கேயே தங்கிட முடியும்? ஆ? சரி, நீ இப்ப எதுக்கு நின்னு தொலைன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆமா, இது என்ன, எங்க கிளம்பிட்ட? அது நான் வந்து கோயிலுக்கு போறேன். நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சது. கௌதமும் இலக்கியாவும் வேலைக்கு போயிட்டாங்க, நானும் கோயிலுக்கு போலான்னு கிளம்பிட்டேன். சரி 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 ஜானகி, நான் வரேன். இரு. இந்த பையில என்ன? அது என்ன இருக்கு பையில? அது குடு, காட்டு. டிஃபன் பாக்ஸ் எதுக்கு சொல்லு. அது கோயிலுக்கு போறேன்ல, அதான் அங்க வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் குடுக்கலான்னு எடுத்துட்டு போறேன். இவ்ளோ கம்மியா எடுத்துட்டு போற, கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போக வேண்டியது தானே? சாமி கும்பிட வரவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாலே புண்ணியம் தான். எவ்வளவு பிரசாதம்ங்கறதுலாம் முக்கியம் இல்லல்ல. அது சரிதான், அதுக்காக இவ்ளோ சின்ன பாக்ஸ்ல எடுத்துட்டு போனா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? கொஞ்சம் பெரிய கோயிலுக்கு போகும்போது இத்தனை கேள்வி கேட்காத. போ, இரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏன் நீ இவ்ளோ அவசரப்படுற? எனக்கும் தான் டைம் ஆச்சு. உனக்கு டைம் ஆச்சா? நீ எங்க போற? இந்த மளிகை கடை, காய்கறி கடை, அது இது பால் வாங்குறது, எவ்வளவோ வேலை இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீ முதல்ல கிளம்பு. சரி சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் ரேவதி, கோயிலுக்கு போயிட்டு மெதுவா வா. எதுக்கு? இல்ல, நான் தான் கோயிலுக்கு போயிட்டு அவசரமா திரும்பி வந்துட்டேன். நீயாவது மெதுவா வா, நல்லா கும்பிட்டுட்டு வா. என்ன? நான் வேலைக்கு போயிட்டு லேட்டா தான் வருவேன். என்ன சொன்ன? நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டு வா, போயிட்டு வா. ஐயோ, 9 மணி ஆக போதே, சீக்கிரமா போகணுமே. சாப்பாடு வேற கட்டிட்டு போகணும். லேட்டா போனா அங்க வேற கேள்வி கேட்டு தொலைச்சு எடுப்பாங்க. என்ன பண்றது? சொல்லுங்க. இல்ல லாரியை வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இன்னொரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். ஐயோ, ஆட்டோல ஏத்தி கௌதம் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாரே. இப்போ உன்னோட ஸ்கூல்லே டிராப் பண்ணிட்டு போறேன்னு கௌதம் சொல்லுவாரே, நான் என்ன பண்ணுவேன்? போச்சு, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். இலக்கியா, இலக்கியா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். என்ன நார்மலா இருக்க? ஆட்டோல ஏறினதுல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எதையோ யோசிச்சுக்கிட்டே வர. ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு? அது ஸ்கூல்ல நிறைய ஒர்க் கொடுக்குறாங்களா? அதான் அதையே நினைச்சிட்டு வரியா? யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீயே வேலையை இழுத்து போட்டு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தருவ. அப்படிப்பட்ட உனக்கே சிரமமா இருக்குன்னா இந்த வேலை வேணா விட்டு வேற ஸ்கூல் நம்ம பாத்துக்கலாம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை கௌதம். பாவம் கௌதம், நான் டீச்சர் வேலைக்கு போறதா நினைச்சிட்டு இருக்காரு. சாரிங்க, உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான். அம்மா, ஸ்கூல் டைம் எத்தனை மணிக்கு? அது 9 மணிக்கு. அப்படியா? அதே ஸ்கூல்ல நீ முதல்ல டீச்சரா போனப்போ 8:30 மணின்னு சொன்னீங்க. ஸ்கூல் 8:30 மணிக்கு தான், ஆனா என்னோட பீரியட் 9 மணிக்கு. அதனால 9 மணிக்கு போனா போதும்.
நாம கம்பெனி சொத்துன்னு நல்ல வசதியா இருக்கும்போது நீ உன் ஆசைக்காக டீச்சர் வேலைக்கு போன. ஆனா இன்னைக்கு அதுவே அவசியமாயி போச்சுல்ல. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், உன் ஸ்கூல்ல நீ வந்து அண்ணா இங்க ஆட்டோவை நிறுத்துங்க. சரிம்மா. ஏய், ஏன் இங்கதான், என்னாச்சு நிறுத்துங்க. இலக்கியா? ஏன் ஏன் இங்கே இறங்குற? இலக்கியா என்னாச்சு? இலக்கியா என்ன ஸ்கூலுக்கு இன்னும் போகணும்ல? ஆமா போகணும். அப்புறம் ஏன் இங்கே இறங்குன? வா நான் ஸ்கூல்ல விட்டு போறேன். இல்ல கௌதம், ஸ்கூலுக்கு தேவையான சில ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். நான் கடையில வாங்கிட்டு இதோ அந்த குறுக்கு வழியிலே போயிடுவேன். நீங்க போங்க. வாங்கிட்டு நடந்தானே போவேன். அப்ப சீக்கிரம் ஸ்டேஷனரியை வாங்க, நான் ஆட்டோல விட்டுட்டு போயிடுறேன். ஐயோ, ஆபீஸ்ல லோடு வந்துருச்சுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல, நீங்க அங்க போங்க. எனக்கு இங்க இருந்து பக்கம் தான், நான் போய்க்கிறேன். அப்படியா? சரி, நீ பாத்து போ. சரி, நீங்க கிளம்புங்க, போங்க. சரி, நான் கிளம்புறேன். பை. பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டு. டைம் வேற ஆயிடுச்சு. கௌதம் சொல்ல கேட்காம ஆட்டோல ஏத்திட்டு வந்து இப்படி நடுவு வழியில விட்டுட்டு போயிட்டாரு. பேசாம விட்டு பஸ்ல டைமுக்கு போயிடுவேன். இப்ப மில்லுக்கு நடந்து வேற போணுமா? என்ன 2 பேரும் வந்ததுல இருந்து சில மாதிரி நிக்கிறீங்க? போன காரியம் என்னாச்சு? ஏண்டி சம்மந்தி அம்மா கிட்ட பேசுறீங்களா? என்ன சொன்னாங்க? ஏன் அஞ்சலி பேசாம இருக்க? புலி மாதிரி கிளம்பி போயிட்டு மழையில நனைஞ்ச பூனை மாதிரி திரும்பி வரும்போதே நினைச்சேன் போன காரியம் ஊத்திக்கிச்சுன்னு. என்ன கார்த்திக் நடந்துச்சு? அது வந்து உங்களை மாதிரி துரோகிங்களுக்காக என் புள்ள கௌதம் முன்னாடி போய் கையெழுத்துக்காக நான் நிக்கவே மாட்டேன். கையெழுத்தும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நகருங்க. என்ன அஞ்சலி, என்னமோ பெருசா என்கிட்ட சவால்லாம் விட்டுட்டு போனேன், இப்ப என்னாச்சு? இதுக்குதான் நீங்க கிளம்புறப்பவே நான் சொன்னேன், நீங்க என் பேச்ச கேக்கல. இப்ப போய் அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்க. என் அம்மாவை நினைச்சா எனக்கு கோவமா வருது. பெத்த புள்ள முதல் முறையா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்ய போறான்னு நினைக்காம காச்சு முச்சுன்னு கத்துறாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அட பாவமே, சம்மந்தியா அப்படி சொன்னாங்க? ஏன் அவங்களுக்கு புத்தி அப்படி போகுது? இங்க பாரு கார்த்திக், அண்ணி சொன்னதுல எனக்கு ஒண்ணும் அதிர்ச்சி இல்ல. ஏன்னா அவங்க உன்னை ஒரு புள்ளையாவே பாக்கல. இங்க பாரு, அன்னிக்கு எல்லாமே கௌதம் தான். அவன் தான் சம்பாதிக்கணும், அவன் தான் ஜெயிக்கணும், அவன் தான் ஓஹோன்னு நல்லா இருக்கணும். ப்ராஜெக்ட் கிடைக்காம பெத்த புள்ள தோக்கட்டும் நினைக்கிறாங்கன்னா அப்போ அன்னிக்கு உன் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும்னு பாரு. ஏன் அஞ்சலி, சம்மந்திக்கு தான் புள்ள மேல கோவம் திட்டினாங்க, நீ ரெடி பண்ணிட்டு இருந்த? டக்குன்னு அவங்க காலை பிடிச்சு கெஞ்ச வேண்டியதானே? அட ஏமா, அதெல்லாம் செஞ்சு பாத்துட்டேன். அவங்க மனசு இறங்கவே இல்ல. அவங்களுக்கு இருந்த கோவத்துல இதான் சாக்குன்னு கால்ல விழுந்த என்ன மிதிச்சிருவாங்க போல இருக்கு. நாங்க என்ன பண்ணோம்? அம்மா எங்களை இப்படி வெறுக்கிறாங்க. சொத்துக்கு உரிமை இல்லாத கௌதம் கிட்ட இருந்து நாங்க அதை புடுங்கினது தப்பா? புள்ள மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத அம்மாவை இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும்டி, அண்ணிய பாக்க போகும்போது என்கிட்ட ஏதோ சேலஞ்ச் பண்ணிட்டு போனியே. கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டா நான் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு. அந்த சவால் இப்ப புஸ்வானா ஆயிடுச்சா? சேலஞ்சில நான் தான் ஜெயிச்சேன்னு இப்ப ஒத்துக்கிறியா? இங்க பாரு, நான் ஆபீஸ் போறதெல்லாம் உன்னால தடுக்க முடியாது. இனிமேலாவது தேவையில்லாம இந்த பைரவி கிட்ட மோதி அசிங்கப்படாத. ஹலோ ஆண்டி, கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்குற என்னோட சேலஞ்ச்ல இப்ப ஒரு அட்டம் தானே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அத்தை என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா நான் இதோட விட்டுருவேனா? மாட்டேன். என்ன பண்ணியாவது கௌதம் கிட்ட சைனை வாங்கி எம்வாக் மாலோட ப்ராஜெக்ட கார்த்திக்கு வாங்கி கொடுத்தே தீருவேன். உனக்கெல்லாம் இன்னும் அந்த நம்பிக்கை வேற இருக்கா? இந்த அஞ்சலி நினைச்சத அடையாம விட மாட்டான். அத்தை சொன்னாதான் கௌதம் கேட்பானா? இலக்கியா சொன்னாலும் கேட்பான்ல. நான் இலக்கியாவை பிடிச்சு அவ மூலமா கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்குவேன். கரெக்டா சொன்ன அஞ்சலி. அந்த இலக்கியா கிட்ட பாசம் கீசன்னு சென்டிமெண்டா பேசினா அவளே ஏமாந்து புருஷனை கையெழுத்து போட சொல்லிடுவா. நீ சீக்கிரமா அவளை போய் பாரு. எங்க போய் பாப்பா?
முதல்ல இலக்கியா எங்க இருக்கான்னு இவளுக்கு தெரியுமா? அண்ணி கோயிலுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா அவங்கள போய் பாத்துட்டேன். ஆனா இலக்கியா இருக்கிற இடம் உனக்கு தான் தெரியாதே. அத்தை இருக்கிற இடத்துலதான் இலக்கியா கௌதம்னு எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தங்கி இருக்கிற வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நான் நினைச்சதை சாதிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க நிரந்தரமா ஆபீஸ் பக்கமே போக முடியாது ஆண்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போடி போ. நீ கேட்டதும் அப்படியே இலக்கியா தான் புருஷன் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பா. நீ எல்லாம் அசிங்கப்பட்டுதான் திரும்பி வருவடி. இலக்கியா, உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாரு? அவர் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பாக்குறாரு. அப்படியா? அப்படியே நீங்க இந்த சாதாரண வேலைக்கு வந்தீங்க? இந்த வேலை தான் கிடைச்சது. அதுவும் இல்லாம எங்க கூட வீட்ல 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. நாங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்ல, அதான் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். சரி சரி வேலை பாருங்க. என்ன பண்றது? அதான் நீங்க கௌதம் கிட்ட பேசி அவரை சைன் பண்ண வச்சிட்டீங்கன்னா. மா, அந்த பக்கம் எங்க போறீங்க? இந்த பக்கம் போகணும். ஐயோ சரி போமா போ. பேக்கிங் ஏரியா வந்துச்சு, நில்லுங்க நில்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. செய்யற வேலையில கவனமே இல்லாம இருக்கீங்க. என்ன பிரச்சனை? அது வந்து அது இங்க பாருங்கம்மா, இங்க திரும்புற பக்கம்லாம் மிஷின் ஓடிட்டு இருக்கு. நீங்க இப்படி அசால்ட்டா வேலை பாத்தீங்கன்னா கை கால் மிஷின்ல பட்டு ஆபத்தாயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி. ஆமா, உங்க குடும்பத்துல மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அந்த குழப்பத்துல இருக்கீங்களா? அது அதை ஏன் கேக்குற? இது வரைக்கும் எங்க வீட்ல பண பிரச்சனை தான் இருந்துச்சு. இப்ப என்னடானா 2 பேரும் புது பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அதை என் புள்ளைகிட்டயும் மருமக கிட்டயும் சொல்லலான்னு பார்த்தா நான் கோயில்ல இருந்து வரதுக்குள்ள அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. என்ன பண்றது? அதுக்கு என்ன, இப்ப போன் பண்ணி சொல்லுங்க. ஆட நீ வேற. அந்த பார்த்திபன் நான் போன் பேசுறத பார்த்தான்னா காச்சு மூச்சுன்னு கத்துவான். ஏன் வேண்டாத வேலை? இவ்வளவுதானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க. அப்ப போன் பண்ணி பேசுங்க. ஆமால, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நான் அப்படியே பண்றேன். தேங்க்யூமா. கார்த்திக் அஞ்சலி வந்து போன விஷயத்த கௌதம் இலக்கியா கிட்ட சொல்லிடணும். ஆமா. இலக்கியா, லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்க. சாப்பிட போலாமா? சரி போலாம். போலாம். அம்மா, லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்க, சாப்பிட போலாமா? சரிம்மா, வா போய் சாப்பிடலாம். வாங்க. அம்மா வாங்கம்மா, சாப்பிட போலாம். சரி போலாமா? ஆஃப் பண்ணிட்டல, போலாம்.
இங்க சாப்பிடலாம். நீங்க இங்க உட்காருங்க சார், நாங்க அங்க உட்காந்து சரிங்க. வாங்க கௌதம். என்ன கொண்டு வந்திருக்கோம்? कायदा से आगाज़ करते हैं जी व्लॉग का अल्लाह और उसके रसूल के नाम से सूरत अखलास की तिलावत करते हैं। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल हुवल्लाहु अहद अल्लाहु समद लम यलिद वलम यूलद वलम यकुल लहू कुफुवन अहद सदक़ल्लाहुल अज़ीम। अल्लाहु अल्लाहु अल्लाह। आयतुल कुर्सी पढ़े जी, हिफाजत की दुआ पढ़ते हैं। अल्लाहु ला इलाहा इल्ला हुवल हय्युल क़य्यूम ला ताखुज़ुहु सिनतुन वला नौम लहू मा फ़िस समावाति व मा फ़िल अर्ज़ मन ज़ल्लज़ी यशफ़अु इंदहु इल्ला बिइज़्निही यअलमु मा बैना अयदीहिम मा ख़ल्फ़हुम वला युहीतूना बिशैइन मिन इल्मिही बिमा शाअ वसिअ कुर्सियुहु समावाति वल अर्ज़ वला यऊदुहु हिफ़्ज़ुहुमा व हुवल अलियुल अज़ीम। बिस्मिल्लाहिल्लज़ी ला यज़ुर्रु मअ इस्मिही शैउन फ़िल अर्ज़ि वला फ़िस समाई व हुवस समीउल अलीम। बिस्मिल्लाहिल्लज़ी ला यज़ुर्रु मअ इस्मिही शैउन फ़िल अर्ज़ि वला फ़िस समाई व हुवस समीउल अलीम। बिस्मिल्लाहिल्लज़ी ला यज़ुर्रु मअ इस्मिही शैउन फ़िल अर्ज़ि वला फ़िस समाई व हुवस समीउल अलीम। क्या हमारा टाइम हुआ है जी? आज 10:53 हो गए हैं जी। नाश्ता करते हैं। सुबह सुबह नाश्ता किया, बस एक अंडा, वो भी मेरे ख्याल से कल का वाला हुआ है, उबला हुआ, तो देसी अंडे के साथ एक ये बड़ा रोला है जी। अंडे को साथ में छीलते हैं जी। थोड़ी देर वीडियो को मैंने इसीलिए रोका था कि ये बाहर वो फिर आ गया। अंडा बकायदा से मैंने वो कर लिए, ठीक है, देसी अंडा है, घर का, मुर्गियाँ देती हैं अल्हम्दुलिल्लाह। तो मैंने कहा कि उबला हुआ कल का ही था, तो मैंने कहा इसको गर्म क्या करेंगे, इसी तरह ऊपर से सिकला उतारूँगा। चाय मैंने कहा है माशाल्लाह से गर्म है तो निज़ाम चल जाएगा। एक देसी अंडे की लज़्ज़त होती है, दूसरा ये माशाल्लाह माशाल्लाह सही आप कह सकते हैं कि खाने के काबिल होता है, कि कम अज़ कम इतना होता है कि शेवर का अंडा आप बंदा खाए, फिल वक्त के लिए आपका वो पेट ज़रूर भरता है, लेकिन वो आपको इतना वो नहीं करता।
लेकिन जो देसी अंडा होता है इसको ये आपको अंदर से तवनाई देता है। अल्लाहु अकबर। हम लोगों की सर्विस जो है ना बड़ी तंग करना शुरू हो जाती है। बाकी को इतनी ज़्यादा टेंशन नहीं होती। अरे जो इलाके की सर्विस है ना अच्छा जी। अच्छा जी, अल्लाह पाक से दुआ है कि अल्लाह पाक हम सबको अपने जो ईमान में रखे, हम सबको अल्लाह पाक रिज़्क़ हलाल तैयब अता करे, करम वाला मामला फरमाए। करम करम मौला, कर करम करम मौला, तो बादशाह में हाँ गदा रखी बरम मौला। मैसेज कौन कर रहा है? कल आपको 15 वीडियो मिल जाएंगी, मसला नहीं है, ठीक है। आज आपकी 10 जो देनी है ना वो तो क्लियर करूँ ना। भाई पता ही क्या, आपका वॉच टाइम कंप्लीट होता है ना जब आप मुझे उसी टाइम मैनेजर बना दिया करें। मैं डेली एक एक वीडियो डालता रहा करूँ क्योंकि ऑर्डर ज़्यादा होते हैं। तो भाई आपका वॉच टाइम जब कंप्लीट हो ना, आप वही तौर पे मुझे मैनेजर बना दिया करें, मैं डेली एक एक वीडियो डालता रहा करूँ।
वालेकुम सलाम जी भाई, मैं अभी कर देता हूँ। हाँ आप भी उठाऊँ, चाय पानी कर रहा हूँ। अल्लाह अकबर। करम करम मौला, कर करम करम मौला। तो बादशाह में हांगता रखी पर अभी एकदम से वो खारिश नहीं होती, धूप की वजह से शायद, या क्या चक्कर है। लग पड़ी मेरे ख्याल से, ये बनैन वगैरह उतारती जाए, जो कि बेहतर है। क्योंकि ओवर हीट क्योंकि ये हो सकता है ना, कभी कभी हो जाता है। बहरहाल जी, हम लाजमी बताएं। अगर मैं आपको भेज दूं तो आप खुद अपलोड करते हैं अपने हिसाब से, तो मेरे ख्याल से वो बेहतर है। मेरे पास कभी कभी सर्विस का इशू बन जाता है, तो ये ना हो कि बहुत लेट हो जाए। बहरहाल जी, करीम रब जाने। माशाल्लाह जी, एक मुर्गा बांगे दे रहा है। जब मुर्गा बांग दे तो बता कर तलब फजल मांगो, फजल उससे तलब करो, क्योंकि मुर्गा तब भी अजान देता है जब वो फरिश्ते को देखता है। नाखन भी बड़े हुए, नाखन कहते हैं जुमरात वाले दिन काटने चाहिए। अल्लाह पाक रिस्क वसी करता है, ज़्यादा कर देता है।
तो आज कोशिश करते हैं। करम मांगता हूँ, अता मांगता हूँ, इलाही मैं तुझसे दुआ मांगता हूँ। करम करम करम